பன்னீர் சீரியலில் டுடே எபிசோடில் அஞ்சலி இருந்துட்டு சரவணனுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சரவணனும் நம்ம பாண்டியன் கிடைத்ததாக கோமதி பேசினதான் நினச்சி பார்த்து ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏற்கனவே நான் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இவங்களா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வாழ்க்கை எல்லாமே பொய் மட்டும்தான் இருக்குது. இப்போ தான் ஏதோ கர்ப்பமாக இருக்கா, அதுக்காக அவளை நம்பி அவள் கூட என்னை குடும்பம் நடத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அஞ்சலி மிஸ்டுகள் விட்டதுனால நம்ம சரவணன் இருந்துட்டு அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அஞ்சலி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு சரவணா, குரலெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பிரச்சனை தான், இவங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டாக என் கூட இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் எல்லாரும் இப்படி மாறுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னாச்சு சரவணா, என்ன ஆகணும்? குழந்தை இருக்குது, இத்தனை நாளாக குழந்தை இல்லை நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அவள் 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. உங்களுடைய 2 பேரோட ஈகோனால் குழந்தை ரொம்ப கஷ்டப்படும். அதனால் நல்லா யோசிச்சு முடிவெடுன்னு சொல்கிறாங்க. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, வீட்டில் இருக்கிறவங்க உன்னை மறுபடியும் மயில் கூட சேர்ந்து வாழ சொல்லுவாங்கன்னு நான் சொன்னேன்ல, சொன்ன மாதிரி நடக்குது பார்த்தியா. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் மயிலோட சேர்ந்து வாழ போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. அதோடு முடிச்சு